வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலை குறைப்பின் எதிரொலி. இன்று நள்ளிரவு முதல் சோறு கொத்து அதிரடியாக விலை குறைகின்றது. தொலைத்தது ஆடு மாடுகள் அல்ல, பெறுமதியான உயிர்களை. மட்டக்களப்பில் கண்ணீர் போராட்டம். பல்கலைக்கழகங்களில் டெங்கு கொத்தணிகள் உருவானால் மூட நடவடிக்கை. பிரதி அமைச்சர் மதுர சினவிரட்ன கருத்து. போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடம் லஞ்சம். 200 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அரச புலனாய்வு பிரிவு அதிரடி விசாரணை. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் பழைய குறைபாடுகளை மேலும் விரிவுபடுத்துவதாக ஐநா கவலை. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு டின் இலக்கம் கட்டாயம். புதிய டிஜிட்டல் வரிமுறை குறித்து அவசர எச்சரிக்கை. குப்பை மேட்டில் திடீர் தீ விபத்து, மக்கள் அதிருப்தி. சாதாரண மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மன்னாரில் 47 பேருக்கு டெங்கு. மக்களின் ஒத்துழைப்பை கோருகின்றார் சுகாதார பணிப்பாளர். அதீத வெப்பத்தால் பிரான்சில் குறைந்த கொசு தொல்லை. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று நள்ளிரவு முதல் உணவுகளின் விலைகளை குறைக்க அகில இலங்கை உணவகம் மற்றும் கேண்டீன் உரிமையாளர்கள் சங்கம் அதிரடி முடிவு எடுத்துள்ளது. இதனால் நுகர்வோருக்கு பெருமளவு நிம்மதி கிடைத்துள்ளது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் தலைவர் கர்ஷனர் ருஷான் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒரு பொதி சோறு, ஃப்ரைட் ரைஸ், கொத்துரொட்டி ஆகியன 15 ரூபாயால் குறைக்கப்படும். சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீர், சிற்றுண்டிகள், பராட்டா, முட்டை ரொட்டி ஆகியன 5 ரூபாயால் குறைக்கப்படும். எரிவாயு விலை சரிந்ததன் பலனை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கைகள் நள்ளிரவு முதல் நாடு தழுவிய ரீதியில் அமலுக்கு வரும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கையில் போர் முடிவடைந்த காலகட்டத்தில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த கோரியும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று உணர்ச்சி பூர்வமான கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி அமரநாயகி தலைமையில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உட்பட பல சமூக ஆர்வலர்களும் பாதிக்கப்பட்ட தாய்மார்களும் உறவினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இதன்போது சிங்கள அரசு மற்றும் இராணுவத்திற்கு ஆதரவாக எம்மை ஏமாற்றும் உள்ளக நீதி பொறிமுறை எமக்கு வேண்டாம் என்று முதன்மை பதாதைகளில் சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் இந்த விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி நம்பகமான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தற்போதுள்ள காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஒரு பிரயோசனமற்ற நாடகம் என்று சாடிய உறவினர்கள் தங்களுக்கு தேவை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் மட்டுமே என்று தெரிவித்தனர். மரணச் சான்றிதழ்களையும் நஷ்ட ஈடுகளையும் வழங்கி இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய சங்கத்தின் தலைவி அமரநாயகி, நாங்கள் தொலைத்தது ஆடு மாடுகளையோ அல்லது நகை பொருட்களையோ அல்ல, எங்கள் பெறுமதியான உயிர்களை காசை கொடுத்துவிட்டு மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போக முடியாது. குற்றவாளிகள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்று வன்மையாக குறிப்பிட்டார். இதுவரை 12 ஆணைக்குழுவிடம் சாட்சியம் அளித்தும் அவை வெறும் தரவுகளாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளனவே தவிர 17 வருடங்களாக எந்தவிதமான நீதியும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் வெளியிட்டனர். பல்கலைக்கழகங்களுக்குள் டெங்கு நோயாளர்கள் கொத்தணிகளாக அடையாளம் காணப்பட்டால் சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அந்த பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது தேசிய மட்டத்தில் டெங்கு தொற்று நிலைமை காணப்படுவதாக சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளதால் கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் உரிய வழிகாட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. டெங்கு நோயாளர்கள் பதிவாவதன் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 12,000-ஐ கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 12,017 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது ஒட்டுமொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 20.43% காணப்படுகின்றது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் ஒட்டுமொத்தமாக 58,810 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடம் இருந்து மாதந்தோறும் சம்பளம் பெற்று வந்ததாக கூறப்படும் சுமார் 200 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அரச புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டார். கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டில் சுமார் 10 போலீஸ் அதிகாரிகள் இதுவரையில் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். கடத்தல்காரர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக அடையாளம் காணப்பட்ட மேலும் 6 அதிகாரிகளுக்கு எதிராக விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்கள் தொடர்பான விவரங்கள் உளவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஊழல் அதிகாரிகள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான வலையமைப்பை உடைப்பதற்காக கல்பட்டி உள்ளிட்ட சில காவல் நிலையங்களின் அனைத்து அதிகாரிகளும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் கீழ் போலீஸ் விசேட அதிரடி படையின் முன்னாள் கட்டளையிடும் அதிகாரியும் கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான வருண ஜெயசுந்தரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு அவரே விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை ஒடுக்குவதற்கு இவ்வாறான ஊழல் அதிகாரிகள் பெரும் தடையாக இருப்பதாக வலியுறுத்தியுள்ள அமைச்சர், போலீஸ் திணைக்களத்திற்குள் இருக்கின்ற கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் சார்பாக தெரிவித்துள்ளார். மானிப்பாய் பிரதேச சபையின் கல்லுண்டாய் குடியேற்ற திட்ட பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள கழிவு சேகரிப்பு மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பு நிலையத்தின் குப்பை மேட்டில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடந்த காலங்களில் சீரான முறையில் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு முறையான பாதுகாப்புடன் பராமரிக்கப்பட்டதால் இங்கு எந்தவிதமான தீ விபத்துகளும் ஏற்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தற்போது பிரதேச சபையினரால் கழிவுகள் முறையாக தரம் பிரிக்கப்படாததே இந்த தீ விபத்திற்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலுள்ள இந்த குப்பை மேடு சரியாக பராமரிக்கப்படாததால் தாங்கள் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டில் வாழும் 18 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் தேசிய அடையாள அட்டை எவ்வாறு முக்கியமோ அதேபோன்று எதிர்காலத்தில் டின் இலக்கமும் கட்டாயமான ஒன்றாக மாறும் என வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தத்தமது பிரதேச உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்திலோ அல்லது அரசு சேவை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஊடாகவோ டின் இலக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கு தேசிய அடையாள அட்டையை விடவும் இந்த டின் இலக்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். இதேவேளை இலங்கையில் கொண்டுவரப்படுகின்ற புதிய வரி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகள் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பொதுமக்களுக்கு பொருளாதார மற்றும் மன ரீதியான சுமையாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டின் முறைமை கட்டாயமாக்கப்பட்டு தொலைபேசி எண்களுடன் இணைக்கப்படுவதாலும் KYS நடைமுறைகளாலும் தனிநபர்களின் நிதி நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்புக்குள் வருகின்றன. இது பொதுமக்களிடையே ஒரு டிஜிட்டல் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற டிஜிட்டல் தளங்களுக்கான வரி விதிப்பால் பயனர்களின் செலவுகள் அதிகரிக்கும். மேலும் வங்கி மற்றும் நிதிச் சேவைகள் மீது 20.5% வரி விதிக்கப்படுவதால் பரிவர்த்தனைகள் செலவு மிக்கதாக மாறும். வெட் மற்றும் மூலதன ஆதாய வரி போன்றன நடுத்தர வர்க்கத்தினரையும் முதியவர்களையும் நேரடியாக பாதித்துள்ளன.
அத்துடன் புதிய டிஜிட்டல் வரி முறைகளை கையாள்வதில் வங்கித்துறையினருக்கு போதிய பயிற்சி இல்லாததால் பொதுமக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். இந்த வரி மாற்றங்கள் காரணமாக எதிர்காலத்தில் மின்சார மற்றும் தண்ணீர் கட்டணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளின் விலைகளும் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான பொதுக்கல்வி சான்றிதழ் சாதாரண தர தேர்வுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை 3 முதல் ஜூலை 23ஆம் தேதி நள்ளிரவு வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்வுகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அனைத்து விண்ணப்பங்களும் இணையவழி மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் காலக்கெடு நீடிக்கப்படாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தத்தமது அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொற்களை பயன்படுத்தி அதிபர்களூடாக விண்ணப்பிக்க வேண்டும். அறிவுறுத்தல்களின்படி தாங்களாகவே இணையவழியில் விண்ணப்பிக்க வேண்டும். பதிவின் போது தங்களது தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம். விண்ணப்பதாரர்கள் www.2nets.lk அல்லது www.onlineexam.gov.lk ஆகிய அதிகாரப்பூர்வ இணையதளங்களுக்கு சென்று வழிமுறைகளை படித்து விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதுடன் புதிய அபாயங்களையும் தோற்றுவிப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ள கருத்து படிவத்தில் புதிய வரைவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும். கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொது வழியில் கட்டுப்படுத்தப்படும். முறையான நீதித்துறை மேற்பார்வையின்றி தன்னிச்சையான கைது, நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்குள்ளாகும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை போன்ற விவகாரங்கள் குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளன. காவல்துறையினரின் காவல் இருக்கின்ற போது வழங்கப்படுகின்ற வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இதில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீடிக்கின்றன. இதனால் பழைய சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளது. சர்வதேச சட்ட கோட்பாடுகளான சட்டபூர்வ தன்மை, அவசியம் மற்றும் விகிதாசார தன்மை ஆகியவற்றுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் இந்த தற்போதைய வரைவை கணிசமாக மாற்றியமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் குறைந்த வருமானம் கொண்ட 76,706 முதியவர்களின் விவரங்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மன்ஷநாயக்க தெரிவிக்கையில், ஆஸ்வசிம திட்டத்தின் கீழ் 6,98,790 முதியவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படவுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி நிலவரப்படி சமூக பாதுகாப்பு அமைப்பில் 1,79,298 முதியவர்கள் மட்டும் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளார்கள். உதவித்தொகை பெறும் பயனாளிகளில் 2,32,496 முதியவர்களுக்கு பிரதி அஞ்சல் அலுவலகங்கள் மூலமாக இந்த நிதியுதவி வழங்கப்படும். அடையாள அட்டை இல்லாத முதியவர்களுக்கு அதை பெற்றுக் கொடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆட்பதிவு திணைக்களத்துடன் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. ஆஸ்வசிம திட்டத்தில் உதவித்தொகை பெற தகுதியுடைய 1,75,684 மாற்றுத்திறனாளிகளில் 1,05,672 பேர் மட்டும் இதுவரையில் தங்களது விவரங்களை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் பதிவு செய்துள்ளார்கள். மீதமுள்ளவர்களின் விவரங்களை சேர்ப்பதில் தேசிய அடையாள அட்டை இல்லாமை, கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிழைகள், மருத்துவ பதிவுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் ஆகியவை சிக்கல் நீடிப்பதாக செயலாளர் தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை தடையின்றி வழங்குவதற்கு இந்த தொழில்நுட்பம் மற்றும் ஆவண சிக்கல்களை நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பசஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 47 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் MHM ஆசாத் தெரிவித்துள்ளார்.
இன்று காலை பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாவட்டத்தில் முசலி மற்றும் மாந்தை மேற்கு ஆகிய பிரிவுகளில் பாதிப்பு மிக அதிகமாக உள்ளது. மன்னர் நகர் பகுதியில் 23 பேரும், நானாட்டானில் 10 பேரும், மடுப்பகுதியில் 6 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அண்மைக்கால கள ஆய்வில் பாடசாலைகள் மற்றும் அரச நிறுவனங்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் டெங்கு குடம்பிகள் கண்டறியப்பட்டு பல இடங்களுக்கு எச்சரிக்கை அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டின் உள்ளேயும் குளிர்சாதன பெட்டி போன்ற நீர் தேங்கும் இடங்களையும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். அரச தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தினமும் தங்களின் வளாகத்தை சுத்தப்படுத்த 30 நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து வாராந்தம் பாடசாலை வளாகங்களை முழுமையாக பரிசோதித்து சுத்தப்படுத்த வேண்டும். பொது இடங்கள் வீதியோரங்களில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்து நீர் தேங்கக்கூடிய பாத்திரங்களை அப்புறப்படுத்த வேண்டும். காய்ச்சல் ஏற்பட்டால் குறிப்பாக சிறுவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் 24 மணித்தியாலங்களுக்குள் மருத்துவரை நாட வேண்டும். காய்ச்சல் குறையாத பட்சத்தில் 2 நாட்களில் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சென்று ஃபுல் பிளட் கவுண்ட் மற்றும் NSI பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியமாகும். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுய தூய்மையும் கூட்டு பொறுப்பு மிக அவசியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தமிழ் தேசிய பேரவையினருக்கும் இடையே முக்கிய சந்திப்பு ஒன்று இன்று அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவையின் முக்கிய பிரதிநிதிகளான கயேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், கனகரட்னம் சுகாஸ், ஐங்கரநேசன், KV தவராசா மற்றும் காண்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வழக்கமாக கோடை காலங்களில் கதவு ஜன்னல்களை மூடி வைத்திருந்தாலும் வீட்டுக்குள் புகுந்து தொல்லை கொடுக்கும் கொசுக்கள் தற்போது பிரான்சில் கதவுகள் திறந்திருந்தாலும் பெரிய அளவில் காணப்படுவதில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். தீவிர கோடை வெப்பநிலையே இதற்கு காரணம் என்று ஆய்வுகள் விளக்குகின்றன. கோடை காலத்தில் கொசுக்களின் முட்டைகள் வேகமாக பொரிக்கும் என்றாலும் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது தண்ணீர் இழப்பு காரணமாக கொசுக்களின் செயல்திறன் குறைந்து அவை விரைவாக மடிக்கின்றன. இதனால் கொசுக்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் குளிர்ச்சியான நிழல் உள்ள இடங்களை தேடி பாதுகாத்துக் கொள்கின்றன. கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்ய தேங்கியிருக்கின்ற தண்ணீர் இன்றியமையாது என்பதால் தற்போதைய கடும் வெப்பத்தால் நீர்நிலைகள் மற்றும் தேங்கியுள்ள நீர் வற்றி போவதால் கொசுக்களால் முட்டையிடும் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் போகின்றது. இந்த தற்காலிக குறைவு எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்ய தொடங்கினால் தோட்டங்கள் அல்லது வீடுகளுக்கு வெளியே உள்ள பாத்திரங்களில் தேங்கும் சிறிய அளவிலான தண்ணீரே கொசுக்கள் மீண்டும் பெருகுவதற்கு போதுமானதாக அமைந்துவிடும். குறிப்பாக டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் சிகா வைரசுகளை பரப்பக்கூடிய டைகர் கொசுக்களின் முட்டைகள் கடுமையான வெப்பத்தை தாங்கி பிழைக்கின்ற திறன் கொண்டவை. எனவே மழைக்காலம் தொடங்கியதும் இந்த முட்டைகள் வேகமாக பொரிந்து கொசு தொல்லையை மீண்டும் அதிகரிக்க செய்யும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காரைநகர் களபூமி பாலாமூடியை புறப்படமாகவும் கிளிநொச்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தங்கராசா சசிகுமார் அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். திருகோணமலை கந்தளாய் பேராரை புறப்படமாகவும் திருகோணமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமலிங்கம் மகேஸ்வரன் அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பலாலி கிழக்கை புறப்படமாகவும் ஆஸ்திரியா வீதி அச்சுவேலி தெற்கு அச்சுவேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா பொன்னுத்துறை அவர்கள் 1/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கொழும்பு மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு பரம்சோதி ஐயாத்துரை அவர்கள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page-ஐ பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.